அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான மயான காளியினுடைய காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார். ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் ஜால வித்தையெல்லாம் செய்வீங்களா? இந்த எலுமிச்சம்பழம் தூக்குறது, பணம் வர வைக்கிறது, இன்னும் ஒரு சில பேர் என்னென்னமோ கேட்குறாங்க. சைன் பண்ணுறதாமே, அதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் காமிக்கிறது. இப்படி பலதரப்பட்டவங்க பலதரப்பான கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ இந்த ஜால வித்தை ஒரு மாந்திரிகம் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதேனும் ஒரு அமானுஷம் செஞ்சு காமிச்சாதான் அவங்கள மாந்திரிகராக மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி காமிக்கணும். சாம்பல். இப்போ நம்ம இதை நான் சொல்கிறேன், இதை நீங்கள் தயார் செஞ்சு பண்ணி பாருங்கள். அதில் ஜாலம் வருதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தொடர்பு கொள்ளுங்கள். சரியா? ஒரு புது மண் சட்டி, எப்படி ஒரு புது மண் சட்டி, அதில் பார்த்தீங்கன்னா பால் குடிக்காத பன்னியோட குட்டி, அது குட்டி போட்டு ஒரு 2-3 நாள் கழித்து தான் அது பால் குடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் அதை சொல்லி வைக்கணும். நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அது கடினமாக தான் இருக்கும். அதை முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. பால் குடிக்காத பன்னியோட குட்டி, அது ஆண் குட்டியா பெண் குட்டியா, எந்த குட்டியாக வேணாலும், பெணம் எரிஞ்ச சூடான சாம்பல், ஆறுன சாம்பல் ஆகாது. பெணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எரிஞ்சு முடிஞ்ச உடனே சூடான சாம்பல், கொஞ்சம் எலும்பு துண்டுகள், சாம்பல் எலும்பு துண்டு, இந்த பால் குடிக்காத பன்னிக்குட்டியை கொண்டு இந்த புது மண் சட்டியில் இந்த 3 பொருளையும் போட்டு கொஞ்சம் போல் நல்லெண்ணெயவோ இல்லை இழுப்பை எண்ணெயவோ கொஞ்சம் போல் விட்டு, அத்திக்குச்சி, அரசங்குச்சி, மாங்குச்சி, பலாக்குச்சி, இந்த மாதிரி குச்சிகளால் நெருப்பு மூட்டி இந்த பன்னிக்குட்டி அந்த சாம்பல் எலும்பெல்லாம் கரைஞ்சி வர்ற அளவுக்கு தீயிடணும். அதுக்கு பேர் குழித்தைலம்னு பேர். இதை தைலமாக மாற்றணும். எப்படி? தைலமாக மாற்றி இந்த தைலத்தை ஒரு செப்பு டப்பா, காப்பருன்னு சொல்லக்கூடிய டப்பாவில் அந்த தைலத்தை ஊற்றி மூடி, பச்சரிசி மாவு, கோதுமை மாவு, பட்டாணி மாவு, தெனை மாவு, தேன், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய், இதெல்லாம் ஊற்றி அந்த மாவை பிசைஞ்சி ஒரு குட்டி சாத்தான் மாதிரி ஒரு பொம்மையை செய்யணும். எப்படி? ஒரு குட்டி சாத்தானுடைய பொம்மை ஒன்று செஞ்சு அதுக்கு செவ்வரளி பூவால் மாலையெல்லாம் போட்டு, எதிர்த்த மாதிரி ஒரு வாழலை போட்டு, அவுள், பொரி, கடலை, தேன், சர்க்கரை, பிராந்தி பாட்டல், கருவாடு, முட்டை இதெல்லாம் வச்சு ஒரு பன்னிக்குட்டியை அறுத்து, ஒரு சேவலை அறுத்து, ஒரு பெட்டைக்கோழியை அறுத்து பலியிட்டு இந்த தைலத்தை அங்கே வச்சு யட்சினி மந்திரமோ குட்டிச்சாத்தா மந்திரமோ மோகினி மந்திரமோ அந்த இடத்துல 1,08,000 தடவை ஜெபிச்சு அந்த தைலத்துக்கு உரு கொடுத்து வெள்ளி காப்பு ஒன்று செய்யணும். அந்த காப்பு எப்படி செய்யணும்னா உள்ள ஓட்டை இருக்கணும். அந்த காப்புக்குள்ளே நீங்கள் ஆசாரிக்கிட்ட சொல்லி செஞ்சீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அந்த வெள்ளி காப்புக்குள்ளே உள்ள ஓட்டை இருக்கிற மாதிரி கொஷா மாதிரி ரெடி பண்ணி இப்படி வளைச்சி, தலைச்சம்புள்ளையோட தொப்புள் கொடி வாங்கிக்கிட்டு இந்த குழி தைலத்தில் 5 நாள் ஊற போட்டு, எப்படி? இந்த குழி தைலத்தில் 5 நாள் ஊற போட்டு அந்த தலைச்சம்புள்ள தொப்புள் கொடியை எடுத்து இந்த வெள்ளி குழாக்குள்ளே உள்ளே செலுத்தி, வெள்ளி குழாக்குள்ளே உள்ளே செலுத்தி 2 பக்கமும் அடைச்சிட்டு இதை காப்பு மாதிரி கையில் போட்டுக்கங்க, வலது கையில். இந்த காப்பை இப்படி மேலே ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற பொருளை அசையலாம், மேலே போகலாம், நகரலாம். உதாரணத்துக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அங்கே இருக்குது, அதை மேலே தூக்கி காமிக்கணும். அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த காப்பை இப்படி மேலே தூக்குனீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் மேலே போகும்.
இன்னும் பல ஜால வித்தைகள் செய்யலாம். இதில் சில சூட்சுமங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. தேவைன்னா நான் ஜாலம் பண்ணணும், மாயாஜாலம் கற்றுக்கணும், வித்தைகள் பண்ணணும்னா ஃபோன் பண்ணுங்க. இந்த தலைச்சம்புள்ள தொப்புள் கொடி, இந்த குழி தைலம், அந்த வெள்ளி காப்பு எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுத்து, தீட்சை கொடுத்து, பயிற்சி கொடுத்து உங்களை ஜாலம் வைக்க செய்ய முடியும். சரியா? நீங்கள் செஞ்சு காமிப்பீங்களா? காமிக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.